வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான க்ரீமி கார்லிக் ப்ரான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிச்சயமாக ப்ரான் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 250 கிராம் அளவு இறால் இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு மற்றும் அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம பேனில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு ப்ரானை எடுத்து இந்த பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம டோட்டலாக இந்த ப்ரானை 4 minutes குக் பண்ண போகிறோம். முதல் 2 நிமிடம் ஒரு பக்கம் குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை மறுபக்கம் திருப்பிவிடலாம். அண்ட் இது குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரான் 2 பக்கமும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துப்போம். கூடவே 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூண்டு பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிப்போம். நம்ம சேர்த்துருக்க பூண்டும் லேசாக பொன்னிறமாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் 150 ml அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரானை சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்து நம்ம சாஸ், ப்ரான் அண்ட் கொத்தமல்லி எல்லாம் ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம க்ரீமி கார்லிக் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான க்ரீமி கார்லிக் ப்ரான் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.